மீண்டும் ஒரு வித்தியாசமான விறுவிறுப்பான விளையாட்டு தகவலினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதை பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். 19 வயதுக்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் உலகக்கிண்ண தொடர் இந்தியாவை மீண்டும் ஒரு சாம்பியனாக்கி நிறைவுக்கு வந்திருக்கிறது. இந்த போட்டி மட்டுமல்ல, உண்மையை சொன்னால் இந்த தொடர் முழுவதுமே எதிர்கால கிரிக்கெட் குறித்த ஒரு பாரிய அறிவிப்பாக அமைந்துள்ளது. உலக கிரிக்கெட் இப்போது துடுப்பாட்ட வீரர்களின் அதிரடி யுகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. எதிர்காலத்திலும் இது இப்படியே தான் இருக்கும் என்பதற்கு இந்த போட்டியே சாட்சி. இந்தியா எடுத்த அந்த அதிரடியான ஆரம்பம் உண்மையிலேயே மெய்சிலிர்க்க வைத்தது. 14 வயதையான வைபவ் சூரியவன்சி உலக கிரிக்கெட்டின் எதிர்காலத்தையே உழுக்கக்கூடிய ஒரு இன்னிங்ஸை விளையாடினார். 80 பந்துகளில் 175 ஓட்டங்கள், 15 4 ஓட்டங்கள் மற்றும் 15 6 ஓட்டங்கள். இந்தியாவின் ஓட்டப்பலகை 50 ஓவர்களில் 411 ஓட்டங்கள் என்ற இமாலய அளவை எட்டியது. இங்கிலாந்து அணி 100 ஓட்டங்களால் தோல்வியடைந்தது. இருப்பினும் அவர்கள் 40.2 ஓவர்களில் 311 ஓட்டங்களை பெற்று ஒரு பதில் அதிரடியை கொடுத்தனர். இங்கிலாந்து சார்பாக கிளப் ஃபெல்கொன 67 பந்துகளில் அதிரடியாக 115 ஓட்டங்களை பெற்றார். இவர்கள் இன்னும் 19 வயதிற்குட்பட்ட வீரர்கள் தான் என்பதை நினைவில் கொள்ளுவோம். முன்பெல்லாம் 19 வயதிற்குட்பட்ட கிரிக்கெட் என்றால் 200 அல்லது 220 ஓட்டங்களே வெற்றிக்கு போதுமானதாக இருக்கும். ஆனால் இப்போது அவை அனைத்தும் மாறி வருகின்றன. எப்போதும் சொல்வது போல உலக கிரிக்கெட் இப்போது இந்த பாதையில் தான் பயணிக்கிறது. அந்த பாதையில் நாம் பயணிக்கவில்லை என்றால் எப்போதும் பின்தங்கியே இருக்க நேரிடும். வைபவ் சூரியவன்சியின் அந்த ஆட்டம் உண்மையில் நம்ப முடியாதது. 14 வயதில் இவ்வளவு முதிர்ச்சியான அதிரடி ஆட்டம் ஆச்சரியமே. மீண்டும் ஒரு வித்தியாசமான விறுவிறுப்பான காணொலியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் JM ஹிஃப்லான்.